ஹலோ விவர்ஸ், இப்போ என்கிட்ட டான்ஸ் ட்ரெஸ் ரெண்ட்டுக்கு எடுக்க வரவங்கெல்லாம் இது எப்படி போடணும்னு தெரியல, போட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போல்லாம் வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்த்து போட்டுக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடணும்னு சொல்லி போட்டு காமிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு மாடல்லையும் நான் ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு வி ஷேப் ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் அந்த மாதிரி மாடலை நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். இப்போ இது கிட்ஸ் சைஸ் 28 சைஸ் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு கிட் சைஸ் டம்மி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த டம்மிக்கு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பீஸ் நான் ப்ளவுஸ் போடுறேன். எல்லா ட்ரெஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ் தான் போட்டுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் பேக் ஓப்பன் இருக்குது. ஸோ பேக்கில் கொக்கி இருக்குது. சில ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் கொக்கி இருக்கும். பர்டிகுலராக இந்த டைப்புக்கு பேக் ஹூக் தான் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா இந்த மாடலுக்கு பேண்ட் போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போது பேண்ட் போட்டதுக்கப்புறமா பேண்ட்டில் ஒரு ஃப்ரில் பீஸ் இருக்கும். ஸோ அந்த பீஸை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ பேண்ட்டில் இந்த பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரில் பார்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த நாடா யூஸ் பண்ணி இதை கட்டிக்கலாம். ஸோ இதை கட்டினதுக்கப்புறமா இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் மாற்றாமல் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பட்டன்ஸ் சில ட்ரெஸ்ஸில் வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. சில ட்ரெஸ்ஸில் நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டன்ஸும் ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி ஹூக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹிப் பீஸ் அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இதுதான் ஹிப் பீஸ். ஸோ இதை இப்போது பேக் சைட்லேருந்து கொண்டு ஃப்ரண்ட் சைடுக்கு இப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி கட்டிக்கணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேப்பும் இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பீஸ் இருக்கும். இதை இப்போது இங்கே கட்டிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இங்கே கேப் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் கேப் வந்ததுன்னா இது அப்படி வச்ச உடனே அது மறைஞ்சிரும். இப்போது ஃபைனலாக இந்த ஃப்ரண்ட் பீஸ், இந்த வி ஷேப் பார்ட்டு இதை அட்டாச் பண்ணணும். இதை வைக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இதை இந்த இடத்துல வச்சுட்டு இதையும் மறைச்சிருவாங்க. ஸோ இது இப்படி வைக்கக்கூடாது. ஆக்சுவலி இதுக்கு மேலே இது வரணும். இப்போ இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஜாயிண்ட்டை இப்படி ஷோல்டரில் வச்சுட்டாங்கன்னா அது கீழே இறங்கி வந்துடும். அப்படி வைக்கக்கூடாது.
ஸோ இன்னும் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு உங்களோட செஸ்ட்டுக்கு கீழே இந்த நாட் போடுற மாதிரி இருக்கும். இங்கே நாட் இருக்கும், செஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு கீழே இதை நாட் கட்டுற மாதிரி வரணும். ஸோ இந்த அளவுக்கு இதை வச்சுட்டு இங்கே பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டை கொண்டு போயிட்டு பேக் சைடில் கட்டிக்கணும். இப்போ இதை கட்டினதுக்கப்புறம் பேக் சைடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி 2 பீஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ இதை வந்து பேண்ட்டுக்குள்ளே டக் பண்ணிக்கணும். இப்போது வெளியில் இருக்கிற நாடாய் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். பேண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா ஏற்றி விட்டுட்டு வேணும்னா நம்ம இங்கே பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நாடாஸ் எதுவுமே உங்களுக்கு வெளியில் தெரியாது. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நம்ம கிராஸ்லையும் வச்சு டக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் டக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்போ நீங்கள் ஹிப் பெல்ட் எல்லாம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல போடணும். இது சில சைஸ்க்கு இது கவர் ஆகிற மாதிரி இருக்கும், சில சைஸ்க்கு வந்து இது இன்னும் நல்லா மேலே ஏறிடும். குழந்தைங்க ஹைட்டாக இருக்காங்கன்னா இது நல்லா மேலே ஏறிடும். அப்போ வந்து ஹிப் பெல்ட் வெளியில் நல்லா தெரியும். இந்த வீடியோவில் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ட்ரெஸ் எப்படி போடணும்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.